வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாசத்துல வர்ற பிரசித்தி பெற்ற மகாலய அமாவாசையை பற்றி தான் பேச போகிறோம். அமாவாசைன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அமாவாசை தினத்தில் நம்ம இறந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம். ஏன் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சந்திரனும் இணையிறது அமாவாசைன்னு சொல்கிறாங்க ஜாதகத்துப்படி. இப்போ சூரியன் தந்தை வழி பித்திருக்கும் ஆத்மாக்கும் காரகனாக இருக்கிறாரு. சந்திரன் தாய் வழி பித்திருக்கும் மனதுக்கும் காரகனாக இருக்காங்க. இந்த ரெண்டும் ஒன்று சேர்ற நேரத்தில் நம்ம பித்திருக்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணும்போது அவங்களுக்கு போய் சேருங்கிறது ஐதீகங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனையோ அமாவாசைகள் இருக்குது. ஆடி அமாவாசை இருக்குது, மார்கழியில் வருது, தை வருது, இந்த மாதிரி நிறைய அமாவாசை இருக்கும்போது இந்த மகாலய அமாவாசை மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு இதிகாசத்துலேயும் புராணங்களையும் முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டா தான் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயங்களை பண்ணுவோம். சரி, அது போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2025 இந்த கலியுகத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தான தர்மங்கள் பண்ணுறோமா, உதவிகள் பண்ணுறோமா, தேங்க்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்காவது ஒரு கேட் போட்டு இதை ஸ்டாப் பண்ணால் தான் நம்மளை பற்றி, நம்ம முன்னோர்களை பற்றி, நம்ம சக இருக்கிற தோழர்களை பற்றி, உறவினர்களை பற்றி நம்ம யோசிக்கிற கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் சார் இந்த பாயிண்ட்டை சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். கர்ணன் வீர மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் கர்ணன் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. யம தர்ம ராஜா மற்றவங்க எல்லாருமே கர்ணனை அந்த சொர்க்கத்துக்கு வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க. கர்ணன் போய் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கர்ணனுக்கு பசி எடுக்குது. உடனே கர்ணன் பசியோட அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குதுன்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்கள ஆச்சரியப்படுறாங்க. ஸ்வர்க்கத்தில் தாகம் பசி எதுவுமே எடுக்காது, கர்ணனுக்கு எப்படி இப்படி பசி வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது குரு பிரகஸ்பதி இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. குரு பிரகஸ்பதி பக்கத்தில் கர்ணன் பக்கத்தில் சொல்கிறாங்க, உன்னோட வலது கை ஆள்காட்டி விரலை எடுத்து நீ சுவைச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, சப்பிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது கர்ணனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லை, நீ சொல்றதை பண்ணு அப்படின்ட்டாரு. அதே மாதிரி கர்ணன் வலது கை ஆள்காட்டி விரல் எடுத்து வாயில் வச்சு சுவைச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பசி போயிடுச்சு. உனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. கர்ணன் கேட்கிறாரு பிரகஸ்பதி கிட்ட, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னதுக்கும் பிரகஸ்பதி சொல்றாங்க, கர்ணா, நீ பொண்ணு பொருள் நிறைய தானமாக கொடுத்துருக்கிற உன் வாழ்நாளில், ஆனால் நீ யாருக்குமே அன்னதானம் பண்ணாமல் விட்டுட்ட கர்ணா. அதனால தான் உனக்கு சொர்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதனோட ஷார்ட்டேஜ், அந்த பசி உனக்கு எடுத்துச்சு கர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நான் விரலை சுவைச்சதுக்கப்புறம் என் பசி போச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் பிரகஸ்பதி சொல்கிறாங்க, உனக்கு இது கண்டிப்பாக மறந்துருக்கும். நீ பொண்ணும் பொருளும் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருந்தாலும் நீ அன்னதானம் பண்ணாமல் இருந்த. ஆனால் ஒரு பிராமணர் ஒருத்தர் அன்னதானம் போடுற இடம் எதுன்னு கேட்டதுக்கு நீ உன்னோட வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல அந்த இடம் சுட்டி காமிச்ச. ஸோ அன்னதானத்துக்கு போகிறதுக்கான இடத்த நீ சுட்டி காட்டின அந்த ஒரு புண்ணியம் உனக்கு இருந்த கேட்டுக்கு தான், அந்த விரலை சுவைச்சம் கேட்டுக்கு தான் உனக்கு பசி போயிடுச்சுன்னு சொன்னாரம்மா. கர்ணன் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கண்களில் கண்ணீர் விட்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருந்துட்டு நேராக யம தர்மராஜாட்ட போகிறாரு. யம தர்மா, எனக்கு ஒரு 15 நாள் ஒரு அவகாசம் கூட, ஒரு பெர்மிஷன் கூடன்னு கேட்குறாங்க. யம தர்மராஜா யோசிச்சுட்டு, ஏப்பா நீ சொர்க்கத்தில் இருக்கிற, எதுக்கு 15 நாள் அவகாசம்? எங்கே போகிறேன்? நான் பூலோகத்துக்கு மனித ரூபத்தில் போய் 15 நாள் நான் அன்னதானம் பண்ணி என்னோட பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், எனக்காக கொஞ்சம் பெர்மிஷன் கூட. யம தர்மராஜா எவ்வளோ பெரிய வள்ளல் இவர், தன்னோட வாழ்நாட்களை வாரி வாரி கொடுத்தவர். இவருக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருக்க முடியுமா? உன்னோட விருப்பப்படியே போயிட்டு வா கர்ணான்னு சொல்லிடுறாரு. கர்ணன் மனித ரூபத்தில் அவங்க பித்திருக்களுக்கு இந்த 15 நாள், பிரியமானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 15 நாள் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்த இந்த 15 நாள் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட முன்னோர்களுக்கு பித்திரு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்குறாரு. அவர் மனசு ரொம்ப புலங்காயுதம் அடைந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 15 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் 16வது நாள் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துடுறாரு. யம தர்மனை பார்க்குறாரு. யம தர்மன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு கர்ணன் அப்புறம், கர்ணா, நான் ரொம்ப மனசு சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், நீ ஏதாவது வரம் கேட்டால் ஸ்கேல் நான் உடனடியே இமீடியட்டாக கொடுக்குறேன் அப்படின்றாரு. உடனே கர்ணன் சொல்கிறான், சாமி, மக்கள் அவங்க வாழ்க்கைக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை கர்ணன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ரிலேட் பண்ணலாம். மக்கள் அவங்களோட வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பித்திருக்களை நினச்சி அவங்க பூஜை பண்ணுறதில்ல, பித்திருக்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு உணவளிக்கிறது இல்லை.
சக மனிதர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறதில்ல. அவங்க எத்தனையோ நாள் மறந்துருந்தாலும் இந்த 15 நாள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒன்று பண்ணி வச்சிரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 நாள் அவங்க அன்னதானம் பண்ணுனா, அவங்க பித்ருக்கு அதாவது தானம் கொடுத்து பித்ரு தர்ப்பணம் பண்ணால் அவங்களோட வாழையடி வாழையாக அவங்கள நீ நல்லா வளர்ச்சி அடைவி. அவங்க 1 மடங்குக்கு 100 மடங்காக கொடு. இவங்களுக்கெல்லாம் நீ பண்ணு. அவங்களோட பித்ரு ஆசிகள் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பூ உலகத்துக்கும் வானுலகத்துக்கும் தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிற அவங்களோட பித்ரோட ஆன்மாக்கு விடுதலை கொடுத்து நீ பிரச்சனை இல்லாமல் பண்ணி விடுன்னு இத்தனை ரெக்வஸ்ட் வைக்கிறார் கர்ணன். இது எல்லாம் யமதர்மன் ஓகே சொல்லி சாங்ஷன் பண்ண அந்த 15 நாளை தான் பட்ச நாட்கள்னு சொல்கிறோம். அப்போது 15 மாதத்தில் வந்து 15 நாளாக பிரிச்சுக்கிறோம். அமாவாசையை நோக்கி அந்த 15 நாள் போய் முடிஞ்சிச்சுன்னா அதை கிருஷ்ண பஞ்சம்னு சொல்கிறோம். பௌர்ணமியை நோக்கி முடிஞ்சுன்னா சுக்ல பட்சம்னு சொல்கிறோம். இப்படி பட்சங்கள் இருந்தாலும் எஸ்பெஷலி இந்த புரட்டாசி மாசத்துல வர்ற இந்த அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற 15 நாள் அவ்வளோ மகத்துவம் பொருந்தது. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், சரி சார் இந்த 15 நாள் நாங்கள் என்ன பண்ணணும்? சூப்பரான கேள்வி. இந்த 15 நாள் என்ன பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து நம்மளோட மூதாதையர்கள் நம்மளோட பித்ருக்களுக்கெல்லாம் வந்து திதி இருக்கும், அவங்க இறந்த திதி இருக்கும். அந்த திதியை பார்த்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா, அவங்க பாருங்க அந்த வார்த்தை பாருங்க, ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா எப்பாவது ஒரு டைம் நம்ம திதி கொடுப்போம். ஆனால் இந்த 15 நாளில் நம்ம அந்த 15 நாளுமே நீங்கள் வந்து இந்த நம்மளோட முன்னோர் பித்திருக்களுக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்க எந்த திதியில் இருந்தாலும் நீங்கள் மறந்திருந்தாலும் தெரியாமல் போயிட்டாலும் அவங்க மரணம் எப்படி சம்பவிச்சதுன்னே நமக்கு தெரியலனா கூட நம்ம ஒருவேளை நம்மளோட சகோதரிகளுக்கோ யாரோ ஒருத்தருக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய கரு கலைஞ்சிருந்தாலும் இந்த நேரமெல்லாம் நமக்கு தெரியாமல் ஒரு உசுர் நம்மளை விட்டு போயிருந்தாலும் அகால மரணம் அடைஞ்சிருந்தாலும் இத்தனை பிரச்சனைகள் இருந்து அந்த திதி அந்த நேரம் காலத்தை நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் மனுஷங்க. ஸோ இப்படி எல்லாம் மிஸ் ஆகிருக்கிற திதிவை இந்த 15 நாள் பேக்கேஜுக்குள்ள 15 நாளும் நீங்கள் அந்த தர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த திதிக்கு எந்த திதிக்குள்ள அவங்க இருந்தாலும் இந்த திதிக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா அந்த 15 நாள் கவர் ஆகிற மாதிரி யமதர்மன் நமக்கு வரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த 15 நாள் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த 15 நாள் நீங்க பண்ண வேண்டியது ஒரு காப்பர் பிளேட் எடுத்துக்கோங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். இப்ப சூரிய உதயத்துல தான் எந்திரிக்கணும். சில பேர் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிடாதீங்க. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த 15 நாள்ல யமதர்மராஜா ஒரு வரம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ கர்ணனுக்கு மட்டும் வரம் கொடுத்தா பத்தாது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணங்களை பித்ரு தர்ப்பணங்களை பித்ருக்கள் ஏத்துக்கணும்ல. அப்ப பித்ருக்களை வந்து யமதர்மராஜா கட்டி வச்சிருந்தா எப்படி பித்ருக்கள் வந்து ஏத்துக்குவாங்க? அப்போ இன்னொரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு. இந்த புரட்டாசி மாசம் திருமாலுக்கு ஏற்ற இந்த புரட்டாசி மாசத்துல வர இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற 15 நாட்கள்ல யம தர்மராஜனே இந்த பித்திருக்களா பர்மிஷன் கொடுத்து 15 நாள் நீங்க போய்க்கோங்க, போய் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். ஸோ அந்த 15 நாளும் பித்திருக்கள் வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும். எதுக்கு அப்படின்னா, என் மகன் என் மக என் மருமக என் மாமர் எனக்கு ஏதாவது கொடுப்பாங்க, நான் பசியாறிட்டு போவேன், அப்போ எனக்கு இருக்கிற ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி அவங்க நிற்பாங்க. இந்த 15 நாட்கள் நம்ம எதுவும் பண்ணலைன்னா அவங்க சாபம் கொடுக்கறதா ஐதீகம் தான். யாரும் இதை நெகட்டிவ் எடுத்துக்காதீங்க. ஒருவேளை பாசிட்டிவா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ரொம்ப மனம் உகந்து வாழ்த்திட்டு போவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏன் சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க யம தர்மராஜா. என்ன தெரியுமா? சூரிய ஒளி மூலமா உலகத்தை வந்து அடைகிற மாதிரி அந்த ஆத்மாக்களை கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு யம தர்மராஜா. அதனால சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டா ஒரு 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்றுங்க. உங்க வீட்டு மனைவியோ தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா கோலம் போட வேண்டாம்னு சொல்லிருங்க. ஏன்னா நம்ம கோலம் போடுறதே பிற உயிர்கள் எடுத்து சாப்பிட்றதுக்காகத்தான். நம்ம கொடுக்க போற தர்ப்பணம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தர்ப்பணத்தை நீங்க பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்பாங்க, ஏன் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இதுதான் அதுக்கூட தாத்பரியம். அதை அப்படி தள்ளி வச்சிடலாம். கோலம் போடாம வாசல்லாம் தொளிச்சு பக்கத்துல வீட்டு முன்னாடி நின்று இல்ல வீட்டுக்குள்ள நின்று எங்கேனாலும் பரவாயில்ல, எஸ்பெஷலி சூரிய ஒளி மேல படுற மாதிரின்னா ரொம்ப 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 நல்லது. அங்க நின்று ஒரு காப்பர் பிளேட்டை உங்களோட காலுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பொருள் தான். நீங்க ரொம்ப அதிகமா ரிச்சுவல்ஸ் பண்ணோம் அது பண்ணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் தண்ணி, அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே வேண்டாம். உங்களோட வலது கையில எல்லை போட்டுக்கோங்க. எல்லை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. பிளேட்டுக்கு நேரா கை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்பன்னா இந்த 15 நாளும் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு குளிச்சு சுத்தமாயிட்டு வெளியே வந்து சூரிய ஒளியை பார்த்து நின்று 5 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அந்த எல்லை கொட்டினதுக்கு அப்புறம் ஒரு சொம்புல தண்ணி இருக்கும் தெரியுங்களா, அப்படி நீங்க ஊத்துங்க. அந்த தண்ணியை இந்த கையில ஊத்தும் போது உங்களோட ஆள்காட்டி விரலுக்கும் கட்ட விரலுக்கும் இடையில அந்த எள்ளும் தண்ணி வழிஞ்சு பாருங்க, கேமரால தெரியுது தானே, இப்படி வழிஞ்சு அந்த பிளேட்ல எள்ளோட சேர்ந்து அந்த தண்ணி போய் டெபாசிட் ஆகணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 3 டைம் எடுத்து கொடுக்குறீங்க. அவ்வளவுதான்.
அந்த தண்ணி எள்ளு கலந்த தண்ணி கொண்டு போய் மனுஷனோட கால் படாத இடத்துல முடிஞ்சதுன்னா கொஞ்சம் குழி தோண்டி கூட போட்டுருங்க, இல்லைன்னா செடி கொடிக்கு அந்த மாதிரி அதை கால் படாத மாதிரி ஊற்றி விட்டுருங்க. 15 நாளும் இதை மட்டும் பண்ணினா போதும். இது முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சா சாயந்தரம் போய் விநாயகருக்கு ஒரு 4 மணி போல் நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க. இந்த மோட்ச தீபம் கொடுக்கற காரணம் என்னன்னா, காலையில் நம்ம வந்து அவருக்கான உணவை கொடுத்துட்டோம், சாயந்தரம் வந்து அந்த தீபத்தை, அதாவது தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா பிரகாசிச்சு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிறதுக்காக, இந்த சிக்கல் இருக்கிற ஆன்மாக்கெல்லாம் ஒரு விடுதலை மோட்சம் கொடுக்கறதுக்காக அந்த மோட்ச தீபத்தை வந்து விநாயகரோட சந்நிதியில் ஏற்ற சொல்கிறாங்க 4 மணிக்கு சாயந்தரம். இல்லைன்னா உங்களுக்கு எப்போ சௌரியமோ அப்போ போங்க. ஸோ இதை 15 நாள் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் சார் எஸ்பெஷலி எள்ளும் தண்ணியும்? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் கேட்கும். அதாவது சாஸ்திரப்படியும் இதிகாச புராணப்படியும் எள்ளும் தண்ணியும் தான் பித்திருக்களோட உணவாக ஏற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எள்ளும் தண்ணியை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். என்னதான் உங்களுக்கு படையல் நம்ம வந்து அமாவாசையில் போட்டாலும் அதுக்கு முன்னாடி இருக்க 15 நாள் எள்ளும் தண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தாங்க ப்ராசஸ். ரொம்ப 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 சிம்பிளுங்க. சார் இந்த 15 நாள் நான் முடிச்சிட்டேன், அதுக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி எல்லாத்துக்கும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், அன்னைக்கு அமாவாசை வருது, மகாலய அமாவாசை, அன்னைக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கும் இதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சு சூரிய ஒளியில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நல்லா வடை பாயாசம் எல்லாம் நல்லா சூப்பராக ஒரு சாப்பாடு செஞ்சு உங்கள் முன்னோர்கள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வேண்டி அவங்க ஃபோட்டோ வச்சு யாராவது தெரியுமோ ஞாபகம் இருக்குமோ ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மொட்டை மாடியில் காகத்துக்கு வச்சு காகம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். இதில் முக்கியமான விஷயம், ஏன் சார் எல்லாருமே அமாவாசைக்காகட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் காகத்துக்கே போய் சாப்பாடு வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா, சனியும் யம தர்ம ராஜாவும் ரொம்ப க்ளோஸ், சரிங்களா? சனியோட வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா காகம். இது வந்து சாஸ்திரப்படி நம்ம சொல்கிறது. அப்போ காக்கா பிடிச்சிக்கிட்டோமா பாருங்கள், காக்காவே நம்ம காக்கா பிடிக்க போகிறோம். காக்கா பிடிச்சோன்னா சனி பகவானை கையில் போட்டுக்கலாம். சனி பகவானும் யம தர்மனும் க்ளோஸு. ஸோ இவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் தாஜா பண்ணுறது தான். ஸோ அதுக்காக. ஆனால் இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா, இந்த காகங்கிற பறவைக்கு மட்டும்தான் தலைக்குள்ள 2 ஆன்மாவை தங்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. இது சாஸ்திரப்படி சொல்றாங்க. இது பிராக்டிக்கலா உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. சாஸ்திரங்களை நம்ம படிக்கக்கூடாது. எதனால அப்படின்னா, காகத்தோட தலைக்குள்ள காகத்தோட உயிர் அந்த ஆன்மா தங்கறக்கு ஒரு இடமும், இன்னொரு ஆன்மா உள்ள வந்து தங்கறக்கு ஒரு இடமும், எஸ்பெஷலி பித்திருக்களுக்கு நீங்க எப்ப தர்ப்பணம் பண்றீங்களோ அந்த சமயத்துல மட்டும் அதுக்கு ஞாபகம் வந்து அந்த உசுரை இதை அகாமடேட் பண்ணி வச்சுட்டு, இந்த காகத்து உடம்புல இருந்து அந்த ஆன்மா பித்ருவோட இதை தர்ப்பணத்தை ஏற்று சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிருங்கிறது சாஸ்திர விதி. பாருங்க எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க கழுகு இருக்குது, புறா இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் விட்டுட்டு ஏன் காகன்னா, காகத்துக்கு இது இந்த ஒரு சிறப்பு இருக்கு. அதனால தான் சனி பகவான் ஆட்டி படைச்சிருவாரு. அந்த சனி பகவானுக்கு வாகனமா இருக்குன்னா சும்மாவா? ஸோ அதனால இந்த விஷயத்தை பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காருண்ய தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. இந்த காருண்ய தர்ப்பணம்னா என்னங்க சார் அப்படின்னா, இப்போ பாருங்க ஒரு அமாவாசை இருக்குது, அந்த அமாவாசைக்கு நீங்கள் திதி கொடுக்குறீங்கன்னா, உங்கள் ஒரு எக்ஸாம்பிள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் அப்பா இறந்துருந்தாருன்னா அப்பா மட்டும் வேண்டி அப்பா ஃபோட்டோ மட்டும் வச்சு கும்பிடுவோம். இது வந்து அவங்க அப்பா மட்டும் வருவாங்க, காகத்து மூலமாக வருவாங்க, சாப்பாடு எடுப்பாங்க, போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு தர்ப்பணமாக இருக்குது. ஆனால் இந்த காருண்ய தர்ப்பணம் வந்து இந்த மகாலய அமாவாசையில் நம்ம பண்ண முடியும். அந்த 15 நாளும் பண்ணலாம், அந்த அமாவாசை நாளும் பண்ணலாம். என்ன அப்படின்னா பாருங்க, யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் போகுதுன்னு பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் உங்களோட அப்பாக்கு, தாத்தாக்கு, அவங்க கொள்ளு பாட்டி கொள்ளு அப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கெல்லாம் வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ இதில் ஒரு ஆட் பண்ணிடுறேன், என்னென்னலாம் வேண்டணும் சார்னு கூட நீங்கள் கேட்பீங்க. இதை அப்படியே சேர்த்திக்கோங்க. பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்திருப்போம், அது இறந்து போயிருக்கும். அதை நம்ம பப்பின்னு வச்சு கூப்பிட்றோன்னு வச்சுக்கங்களேன். என்னோட பப்பிக்கும் இது போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ராஜுன்னு பேர் வச்சேன், என்னோட ராஜுக்கு இது போகணும். ஒரு அணில் வளர்த்திருப்போம், இறந்துருக்கும். நம்ம வீட்டில் யாராவது அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கர்ப்பத்தில் இருந்த சிசு வந்து அப்படியே அபாஷன் ஆகிருக்கலாம், இல்லைனா பிறந்தது இறந்துருக்கலாம். இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்ச உயிர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னலாம் வளர்த்தணுமோ, மனித உயிர்கள் இல்லாமல் என்னென்ன உயிர்களெல்லாம் வளர்த்தணுமோ எல்லா உயிர்களுக்கும் சேர்த்தாப்பில் கொடுக்கலாம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கூட தொடர்பில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாமே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. அது வந்து நாயோட ஜீவனா இருக்கலாம், அணிலோட ஜீவனா இருக்கலாம், மீனோட ஜீவனா இருக்கலாம், நீங்க வீட்டில் வளர்த்துற பெட்ஸோட ஜீவனா இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாத்து கூட சேர்ந்து அவங்களும் வந்து நிற்பாங்க. ஸோ இந்த காருண்ய தர்ப்பணங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ நான் சொன்னேன், காலையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வேலை, நீங்கள் ஆஃபீஸ் போகிறதெல்லாம் பண்ணிடுறீங்க, சாயந்தரம் 4 மணிக்கு போய் ஒரு விளக்கு போடுங்க, நல்லெண்ணெய் விளக்கு விநாயகர் கிட்ட போடுங்கன்னு சொன்ன மோட்ச தீபம்.
சார் என்னால் சாயந்தர நேரம் போக முடியல சார், ஏதாவது ஒரு நாள் ஸ்பெஷல் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. பரணி நட்சத்திரம்ங்கிற ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம் வந்து நமக்கு செப்டம்பர் 11 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 11 சாயந்தரம் 4 மணியில இருந்து செப்டம்பர் 12 சாயந்தரம் வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கொஞ்சம் ரொம்ப தள்ளி போடாமல் செப்டம்பர் 11 அப்போவே ஒரு 6 மணி 7 மணிக்கு கோயிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு நம்ம சுவாமி கிட்ட நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப 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 நல்லது இந்த பரணி நட்சத்திரம் கிடைக்கிறது. இதில் என்ன விசேஷம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரணி நட்சத்திரம் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, யம தர்மராஜனுக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கமான விஷயம். யம தர்மராஜன் வந்து கொஞ்சம் கருணை காமிக்கக்கூடிய அந்த டைமுங்கிறது கூட இப்படி வச்சுக்கலாம் பரணி நட்சத்திரம். சரி, இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். அடுத்தது ரொம்ப பிரதானமான விஷயம். இப்போல்லாம் செல்ஃபிஷாக நான் என் குடும்பம் பார்த்துட்டேன், என் பெட்ஸை பார்த்துட்டேன், என் அம்மா அப்பா பார்த்துட்டேன், என் தாத்தா பாட்டி பார்த்துட்டேன், ஓகே முடிஞ்சிச்சு. சரி, கர்ணன் என்ன பண்ணுனா எல்லாத்துக்குமே அன்னதானம் போட்டான் பார்த்தீங்களா? அவன் ஒரு படி சோறை போட்டிருந்தான் அது 100 மடங்காக பெருகி இருக்கும்னு யம தர்மராஜாவே வாழ்த்தியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 15 நாட்கள் காலையில் தர்ப்பணம் கொடுத்ததோட மட்டும் நிற்காம அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அலுவல்களை தொடர்ந்தாலும் மத்தியான நேரம், எஸ்பெஷலி இது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, சூரிய ஒளியெல்லாம் வந்து நின்னதுக்கப்புறம் உச்சி வெயிலுக்கு அந்த மத்தியான நேரம் இங்கே பாருங்கள். இப்போ அன்னதானம்னு நான் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன். அப்போ சொல்லும்போது சரி, நான் ஆண்ட வேலை எங்கள் ஆஃபீஸில் எங்கேயாவது ஒரு பொட்டனை சாப்பாடு இருக்கும், அதை வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். இதை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி உங்கள் மனைவி சமைப்பாங்க, உங்களுக்கு எப்படி உங்கள் அம்மா சமைப்பாங்க, உனத்தியாக சமைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண நல்ல சாப்பாடு முடிஞ்சால் ஒரு பிளாஸ்டிக் டப்பா அவங்களுக்கே கொடுத்துட்ற மாதிரி அழகாக பேக் பண்ணி தண்ணி கொடுங்க. ரொம்ப 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 முக்கியம். சாப்பாடும் நீரும் ரொம்ப ரொம்ப பிரதானமாக கருதப்படுது. நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் சரி, தண்ணி நிறையா கொடுங்க. அவங்களுக்கு கஞ்சத்தனப்பட்டுட்டு ஒரே ஒரு இது கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 15 நாளில் 15 பொட்டணம் கொடுத்தீங்கன்னா கூட போதும், உங்கள் வீட்டிலேருந்து கட்டிட்டு போய் போதும். நீங்கள் ரொம்ப ஆடம்பரம் பண்ணி நான் 50,000 பேர் கொடுக்கணும், 60,000 பேர் கொடுக்கணும், நான் அந்த பதார்த்தம் பண்ணணும், இந்த பதார்த்தம் பண்ணணும், இதெல்லாம் வேண்டாங்க. இந்த ஆடம்பரமே நமக்கு வேண்டாம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு மனுஷனுக்கு, மீறி போனால் 2-3 பேர் சரி கொடுத்தா போதுமா? பத்தாது. அந்த 15 நாள் எஸ்பெஷலி நாய்களுக்கு, ரொம்ப ரொம்ப அருமையான பிராணி, இந்த நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கட் கொடுக்கலாம். நல்ல பிஸ்கட்டாக கொடுங்க. இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி இல்லாத நல்ல பிஸ்கட்ஸ் கொடுக்கலாம், பன்னு கொடுக்கலாம். அது எதை விரும்பி சாப்பிட்றதோ, ஸ்ட்ரீட் டாக்ஸ் எங்கெங்கே இருக்கோ, உங்கள் வீட்டில் டாக் இருந்தாலும் அது கொடுங்க. இதை தாண்டி அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், பசுமாடு மாடுகளுக்கு நீங்கள் வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த கோதுமை களியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு என்ன விரும்பி சாப்பிடுதோ நீங்கள் அதெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப 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 நல்லதுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா. சார் நான் இந்த 15 நாளும் பண்ணணுமா சார்னா, பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாள் பேங்க்கில் ₹1 போட்டால் வட்டி கிடைக்கும்னா 15 நாள் பணம் போட்டால் 15 நாள் வட்டி கிடைக்குமே, நல்லதுக்கு சொல்கிறேன். சரி, என்னால் அவ்வளோலாம் முடியாதுன்னா நீங்கள் இந்த பரணி தீபம் வைக்கிற 4வது செப்டம்பர் 11 சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஒரு டின்னர், ஒரு டிஃபன் கூட யாருக்காவது வாங்கி கொடுங்க. அது கூட மோர் தென் எனஃப். ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையில் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது, ஏன்னா மனிதர்களுக்குன்னே நமக்கு சந்தேகம், நான் இதை பண்ணுமா அதை பண்ணலாம் சார், என்ன பண்ணும் சார், என்ன பண்ணக்கூடாது சார், பண்ணனதெல்லாம் சொன்னீங்க, பண்ணக்கூடாது சொல்லுங்கள். நான் இது போர்க்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், கண்ணப்பான்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேன். நமக்கு எல்லாம் கண்ணப்ப நாயனரோட வரலாறு தெரியும், ஆனால் அந்த படம் கொஞ்சம் நல்லா அருமையாக எடுத்திருந்தாங்க. இந்த கண்ணப்பர் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஒரு கருணை வந்து சிவபெருமான் வந்து கண்ணப்பருக்கு காமிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் டூஸ் அண்ட் டோன்ஸை தாண்டிட்டாரு. அங்கே அன்பு மட்டும் இருந்துச்சு, லவ் மட்டும் இருந்துச்சு. என் சிவப்பா, நான் என் சிவப்புக்கு இப்படி தான் பண்ணுவேன், என் சிவப்புக்கு நான் இப்படி தான் கொடுப்பேன், சிவாப்பா சிவாப்பான்னு உசுர விடுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட குலதெய்வமாகட்டும், இல்லை நீங்கள் விரும்புகிற சாமிக்கு உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப தலைக்கு போட்டுக்காதீங்க, ஆடம்பரம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ரிச்சுவல்ஸ் கொண்டு போய் அன்பாக ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அது மோர் தென் எனஃப். நான் ஏன் இந்த டோன்ஸில் சொல்கிறேன்னா, சில பேர் ரொம்ப பார்ப்பாங்க, 5-1 இப்போ தான் நான் போகணும், இந்த சாஸ்திரிகள் அப்படி சொல்லியிருக்காரு, அந்த ஐயர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த அண்ணா இப்படி சொல்லியிருக்காரு. எந்த அண்ணா சொல்கிறத கேட்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒருத்தர் இருப்பார். எங்கள் குருநாதர் சொல்லுவார், அண்ணா உன் மனசுக்குள்ள அப்பா இருக்காரா, நான் இருக்கேன்டா, நான் சொல்லுவேன்டான்னு. ஒரு அண்ணன் சொல்லித்தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஒரு சாஸ்திரிகள் சொல்லி தான் பண்ணணும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் ஒன்று தான். ஏன்னா எங்கள் குருநாதர் சொல்லுவார், கண்ணா இங்கே எல்லாம் சமம் சொல்லுவாங்க. சரி, ஆனாலும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், சார் இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் சாஸ்திரத்தில் இது சொல்லியிருக்குது, இதில் அது சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. புரியுது நீங்கள் கேட்குறது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அந்த எக்ஸிபிஷனில் 100 கடை இருக்குது. அந்த 100 கடைக்கு போகிறதுக்கு அப்படியே ஒரு லைன் போட்டு விட்ருக்காங்க.
பரிசை. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு அதில் நுழைஞ்சிங்கன்னா கரெக்டாக 100 கடையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. இதுதான் சாஸ்திரங்கள். ஆனால் இதை பண்ணாமல் நீங்கள் வெளியிலையும் போகலாம், 100 கடை எப்போ வேணால் பார்க்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு பார்க்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிற வழியில் போட்டிங்கன்னா கவர் பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவீங்க. நீங்கள் உங்கள் ஓனாக போனால் சில கடையை மறந்துடுவீங்க. இதுதான் காரணமே தவிர அதுக்காக நான் சாஸ்திரத்தை நம்பணுமா, நான் பண்ணுமா, அப்படியெல்லாம் இல்லை. இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு முகசவரம் பண்ணக்கூடாது, ஆண்கள் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, கூர்மையான பொருட்களை வேலை செய்யக்கூடாது, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கருவிகள் எல்லாம் வேலை செய்யாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரோமங்கள் எல்லாமே எனர்ஜி சோர்ஸ், அந்த எனர்ஜியை அந்த நாளில் இழக்காதீங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ரீசனையும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, தலையில் இருக்கக்கூடிய சிகை, தாடியில் எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 60% சக்தி சேமித்து வைக்கக்கூடாது. அதனால தான் எல்லா சுவாமிகளும் தாடி முடி வச்சிருக்காங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலேனா இது இழுத்து எனர்ஜி உடம்புக்குள்ள தள்ள ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ காந்த சக்தி அதிகமாகும். இந்த 15 நாளில் ஆல்ரெடி நம்ம தானம் பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம், பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுப்போம், வழிபாட்டில் இருப்போம், இதெல்லாம் எனர்ஜி ஏறிட்டு இருக்கும். அந்த எனர்ஜி 60% எங்கே போகுது, இங்கே போகுது. அதை கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு தான் லாஸ். அதனால தான் பெரியவங்க விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதை வெட்டும் போதும் வழி தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்மாக்கள் போகிற மாதிரி இது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்கள் என்ன பண்ணணும்? ஆண்களை விடுங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. சார் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார், சிம்பிளாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உங்கள் கணவர் உயிரோடு இருந்தார்னா, உங்கள் அப்பா இறந்திருந்தாலும், உங்கள் அம்மா இறந்திருந்தாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. இதை மட்டும் நல்லா சாலிடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கணவர் இல்லைன்னா நீங்கள் கொடுங்க. ஆனால் உங்கள் கணவர் இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, உங்கள் கணவர் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க. சார் அப்போ நான் வீட்டில் என்ன சார் பண்ணுறது? சுவையான அறுசுவையான உணவை செஞ்சு கொடுங்க, அன்னதானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பூஜை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத்தனை விஷயம் நீங்கள் பண்ணி 99.9% நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அது 1% எடுத்து உங்கள் கணவர் பண்ண போகிறாரு. அதனால உங்களுக்கு தான் நிறைய பலன்கள் இருக்குது. சரி, இப்போ கணவன்மார்கள், அதாவது ஆண்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களுக்கு ஒருவேளை அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்கிறாங்க, தர்ப்பணம் கொடுக்கலாம். அம்மா இல்லை, அப்பா மட்டும் இருக்கா, தர்ப்பணம் கொடுக்கலாம். 2 பேர் இல்லை, தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனால் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கலாம். யாருக்கு? ஆண்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல். ஏன்னா அந்த சூரிய கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கலாம், ஆண்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால் தாத்தா பாட்டிக்கு நம்மளோட பெண்களெல்லாம் கூட சேர்ந்து நின்றுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு காருண்ய தர்ப்பணத்தில் வருது அப்படின்னு. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. சில பேர் கேட்கலாம், சார் எந்த திசையில் நான் பார்த்து நிற்கணும் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு திசையில் பாருங்கள், சூரியனை பாருங்கள், பார்த்து நின்றுங்க. அதே மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போகும்போது தெற்கு திசையை பார்த்து விளக்கு போடுங்க, விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா பாயிண்ட்ஸையும் டச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிக்காம ஓரளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ ஃபைனலாக என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது இந்த மகாலய அமாவாசை, இந்த பட்சம், இதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுருங்க. சரியா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க, இதை மட்டும் ரொம்ப இதாக கேளுங்க. பசியோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த பசியோடு இருக்கிற சமயத்தில் அந்த சாப்பாட்டை கொடுத்து அவன் சாப்பிடுவான் தெரியுங்களா, சாப்பிட்டுட்டு சாமி நன்றி சாமியுமா பாருங்களா, அந்த உணர்வு சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகுது. கோடி 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 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காதுங்க. அவன் வாழ்த்துவான் பார்த்தீங்களா, அந்த வாழ்த்து. அதுக்காக சுயநலமாக அந்த வாழ்த்துக்காக சொல்லலைங்க. நம்ம கூட இருக்கிற சக உசுறு ஒரு இப்படி சிக்கல் இருக்கும்போது அது பசி ஆத்துறது, இது ஒன்றா. 2வது விஷயம் கேளுங்க. நம்ம பாருங்கள், சொத்து சேர்த்துறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், கர்ணனுக்கே அந்த நிலைமை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. கர்ணனே பாருங்கள் மறந்துட்டான், பொண்ணு பொருளை வள்ளல்னு பேர் வாங்கினவன் அவனே அன்னதானத்தை மறந்துட்டான். ஸோ நல்லா நினச்சி பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பாஸ் பண்ணி நிறுத்திட்டு ஒரு 10 செகண்ட் எனக்காக யோசிங்களேன். பாஸ் பண்ணுங்க, எனக்காக யோசிங்க. கடைசியாக எப்போ அன்னதானம் கொடுத்தோம்? அது கொடுத்து எங்கள் கோயில் திருவிழாக்கு கொடுத்தேன், அப்படி கரண்டியில் அள்ளி போட்டேன். அப்படி வேண்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு தான் இந்த 15 நாள் இப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு என்னாலையும் அன்னதானம் கொடுக்க முடியும், ஒரு உசுருக்கு பசியாற்ற முடியும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கோங்க. சில பேருக்கு, சார் எனக்கு இந்த ரிச்சுவல்ஸ் பிடிக்காது, இந்த நீங்கள் சொல்கிற புரட்டாசி அமாவாசை இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்க. பசி ஆடுறதுக்காக உணவை கொடுங்க, அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு முழுவதும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் தெரியலன்னா உங்கள் மனசுலேருந்து குருநாதர் சொல்லுவாருங்க, அதை பண்ணுங்க. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அன்பாக இருப்போம், அன்பையே பகிர்வோம். வணக்கம்.